சிவப்பிரியன், உங்க பார்வை என்ன? இந்த தேர்தல் களம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குமா? யாரெல்லாம் களத்துக்கு வருவாங்க? என்ன இஷ்யூஸ் வரும்? இல்லை, எல்லாருமே என்னை பொறுத்தவரையில் அதிமுக, பாஜக, நாத்தாக்கா எல்லாருமே போட்டி போடணும். ஏன்னா ஒரு தேர்தலில், அதுவும் ஒரு இடைத்தேர்தலில் தமிழ்நாட்டில் நீங்கள் முதல்ல உங்களுடைய தொடக்க உரையில் குறிப்பிட்ட மாதிரி 1990களுக்கு பிறகு ஆளும் கட்சி மட்டும்தான் நீங்கள் இடைத்தேர்தல்களில் பெருவாரியான வெற்றிகளை பெற்று கொண்டிருக்கிறது. 2019 தவிர 2019 பார்த்தீங்கன்னா 22 தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்கும் பொழுது அதில் 9 தொகுதிகளில் அதிமுகவும் 13 தொகுதிகளில் திமுகவும் வெற்றி பெறுகிறது. அதை நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா மற்ற எந்த தேர்தலையுமே பெரிதாக ஆளும் கட்சி தோற்றதாக இங்கே வரலாறு இல்லை 90களுக்கு பிறகு. அதனால் என்னதான் நீங்கள் ஆளுங்கட்சி ஜெயிச்சாலும் கூட இந்த இடைத்தேர்தலில் தேர்தல் என்பது எதிர்க்கட்சிகள் நிச்சயமாக போட்டியிட வேண்டும். அதில் ஆளுங்கட்சி இது பண்ணிடுவாங்க, எலெக்ஷன் நேர்மையாக நடக்காது அப்படிங்கிறத ஒரு மக்கள் ஒரு தேர்தல் 2 தேர்தலுக்கு மேலே பெருமளவில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா தேர்தல் இடைத்தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது தோல்வி நிச்சயமாக இருந்தாலும் கூட அதில் போய் போட்டி போடணும். ஏன்னா இடைத்தேர்தலில் தோத்துட்டாலே ஜென்ரல் எலெக்ஷனில் தோத்துற போகிறோம் அப்படிங்கிற ஒரு இது கிடையவே கிடையாது. நிச்சயமாக நீங்கள் கடந்த கால வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2017 ஆர்கே நகர் தேர்தலில் திமுக 3வது இடம் வந்தது. கிட்டத்தட்ட டெபாசிட் போய் வாங்கலன்னு நினைக்கிறவங்க கேண்டிடேட். பட் ஆனால் 2019 மிகப்பெரிய வெற்றி திமுகவுக்கு. அதே போன்று தான் 2010 அதிமுக டெபாசிட் இழந்த ஒரு 6 மாதம் 7 மாதத்திலே அவங்களால ஆட்சிக்கு வர முடிகிறது. ஸோ அதெல்லாம் மக்கள் நீங்கள் கேம்பெயினுக்கு போகும்போது, ஸ்டேட் எலெக்ஷனுக்கு கேம்பெயினுக்கு அடுத்த வருஷம் போகும்போது அதெல்லாம் பெருசாக மறந்துடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் வேணால் ஏடிஎம்கே, பிஜேபி, நாத்தாக்காவை ட்ரால் பண்ணிகிட்டு இருப்பாங்க எல்லா கட்சிகளும் சேர்ந்தவர்கள். அதனால தேர்தல் நிச்சயமாக எல்லா கட்சிகளுமே ஏன்னா எல்லா கட்சிகளுமே அப்படின்றது ஒரு பத்திரிகையாளராக நீங்க முன்வைக்கிற ஒரு கருத்து. எல்லா கட்சியும் யாரெல்லாம் ஊடகங்களுக்கு முன்னாடி ஆக்ரோஷமா பேசுறாங்களோ அத்தனை பேரும் தேர்தல்னா வந்தா களத்துல நின்று தங்கள் பலத்தை காட்டணும் அப்படின்றது நியாயமான எதிர்பார்ப்பு. இன்னைக்கு அதிமுக களத்துக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நிச்சயமா வரணும். தேர்தலை புறக்கணிக்க போகும்னு நினைக்கிறீங்களா? போட்டி போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பிஜேபி என்ன ஸ்டாண்ட் எடுக்கும்? இல்லை, போட்டி போடுவதற்கான வாய்ப்பு அதிமுகவுக்கு அதிகமாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அதில் என்னன்னா குறிப்பாக 2-3 விஷயங்கள். கொங்கு மண்டலம் அதிமுகவினோட கோட்டை என்று கருதப்படுகின்ற இந்த நேரத்தில் கடந்த முறை கூட 42, அதாவது 43,819 வாக்குகள் பெற்றிருந்தாங்க. அது அடுத்தடுத்து நடந்த 2 நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக தோற்றிருக்கு. திமுக கூட்டணி கொங்கு மண்டலத்தில் ஜெயிச்சிருக்கு. இல்ல கரூர்லாம் தம்பிதுரையை அவங்க ஜோதிமணி வாங்கின ஓட்டுலாம் ரொம்ப ரொம்ப அபரிமிதமான ஓட்டு, 4 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துலலாம் ஜெயிச்சாங்க. சட்டமன்ற தேர்தல் இப்ப நடந்து முடிஞ்ச இடைத்தேர்தல் எடுத்தாலும் அது அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகலையே. இல்ல நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் எல்லா தொகுதிகளிலும் திமுக ஜெயிச்சது. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் 50 தொகுதிகளில் 17 தொகுதிகளில் மட்டும்தான் திமுக ஜெயிக்க முடிஞ்சது. சேலத்திலிருந்து நீங்கள் நீலகிரி எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 33 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி பெருவாரியான வெற்றி பெற்றிருக்காங்க. கோயம்புத்தூரில் ஏடிஎம்கே சீட்டே ஜெயிக்கலையே, டிஎம்கே சீட்டே ஜெயிக்க முடியல 2021. ஸோ அதனால் ஏடிஎம்கே ஈரோடு எலெக்ஷன் பை எலெக்ஷனை பைகாட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு கணக்கிலே இருக்கீங்களா நீங்க? சட்டமன்ற தேர்தலில் எல்லோரும் சேர்ந்து நின்று அந்த வெற்றியை சாதிச்சாங்க. கோவை மாவட்டத்தில் எல்லா தொகுதியிலும் 10க்கு 10 ஜெயிச்சாங்க. அப்போ அந்த கூட்டணியில் பிஜேபி இருந்தது, ஏடிஎம்கே தலைமை வகிச்சது, ஏடிஎம்கே ஒன்றாக இருந்தது, பிஎம்கே அந்த அணியில் இருந்தது, பலர் அந்த கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ இதே லாஜிக்கை தான் சொன்னாங்க. ஈரோடு இவிகேஎஸ் நிற்கும் போது கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை, அண்ணாமலை வந்த பிறகு பிஜேபிக்கு ஓட் ஷேர் அதிகரிச்சிருச்சு, அந்த ஓட்டும் ஏடிஎம்கேக்கு வருது. இப்படி பல கணக்குகள் சொல்லப்பட்டுச்சு. அது எதுவும் நடக்கலை. நடந்து முடிஞ்ச 6 மாதத்துக்கு முன்பு நடந்த நாடாளுமன்ற தேர்தலையே ஏடிஎம்கே கோயம்புத்தூரில் 3வது இடத்துக்கு போயிடுச்சு சார். எங்க கோட்டை?
இல்ல ஏடிஎம்கேக்கு வந்து அங்க செல்வாக்கு இருக்குதுங்கிறத சொல்றேன் சார். செல்வாக்கு நிச்சயமா இருக்குல்ல. செல்வாக்கு எங்கேயுமே ஏடிஎம்கேக்கு இல்லைன்னு சொல்ல முடியாதா? கடந்த 2019க்கும் 21க்குமே டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத தான் சொல்றேன். நிச்சயமா நீங்க வந்து 2021 தேர்தலை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அதிமுகவினுடைய கோட்டையா தானே இருந்திருக்கு. அப்ப நீங்க அதை கம்பேர் பண்ணணும்னா 2026ல தான் கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா 21க்கும் 26க்கும் தான் கம்பேர் பண்ண. அசெம்பிளி எலெக்ஷன் இன்னொரு அசெம்பிளி எலெக்ஷனோட கம்பேர் பண்றதுல அலையன்ஸ்ல நிப்பாங்க. அத வந்து 26ஓட தான் கம்பேர் பண்ணனும். ஆனா அதுக்கு அப்புறம் 3 வருஷத்துல நடக்கிற எலெக்ஷன்ல ரெண்டு பேரும் பிரிந்து நிற்பாங்க. நான் ஏடிஎம்கே விட நாங்க வளர்ந்துட்டோம்னு பிஜேபி சொல்லுது. ஆனா நீங்க ஏடிஎம்கே தான் அது கோட்டைன்னு சொன்னா என்ன சார்? பிஜேபி இடையில நடந்த ஒண்ணு நடுவுல சில பக்கத்தை காணோம்னே சொன்னா எப்படி ஒத்துக்க முடியும்? இல்ல நடுவுல சில பக்கத்தை காணோம் நான் சொல்ல சார். நான் வந்து அசெம்பிளி எலெக்ஷனை இன்னொரு அசெம்பிளி எலெக்ஷனோட ஒப்பிடுறது தான் சரியாக இருக்கும்ங்கிறது தான் என்னுடைய வாதம். நீங்க லோக்சபாக்கு வந்து அப்படி பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான சட்டமன்ற தேர்தல்களில் என்ன கேப் இருக்கு, நாடாளுமன்ற தேர்தலில் என்ன கேப் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும்ல. இல்ல எனக்கு இல்ல சட்டமன்ற தேர்தலில் கேப் நேரோ டவுன் ஆகிட்டே வருது இல்ல. ஒரு நிமிஷம், ராஜீவ் காந்தி தான் குறுக்கிடுறார். ஒரு நிமிஷம். இல்ல அவர் சார் சொல்ற சட்டமன்ற தேர்தல் ஒப்பிடுவாங்க. அந்த ஒப்பீடுக்கு வருவோம். கொங்கு மண்டலம் என்பது வெறுமனே கோவை மட்டுமே இல்லை. இங்கே இருக்கக்கூடிய நீலகிரி, ஈரோடு, நாமக்கல், திருப்பூர்லாம். திருப்பூர் மாவட்டத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளில் பாதிக்கு மேற்பட்ட தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வென்றிருக்கு. நீங்கள் நீலகிரிலையும் பாதி தொகுதி வென்றிருக்கோம், ஈரோட்லையும் பாதி தொகுதி வென்றிருக்கோம், நாமக்கல்லையும் பாதி தொகுதி வென்றிருக்கோம். எங்கே நீங்கள் கோட்டை சொல்லுங்க? நீங்கள் கொங்கு மண்டலத்தில் என்ன கோட்டை? உங்களுடைய வாதத்துக்கே வர்றேன். எங்க எது கோட்டை? கோட்டை சேலத்துல ஒரு சீட்டை தவிர மீது எல்லா இடத்துலயும் ஏடிஎம்கே ஜெயிச்சது. கோவையில சட்டமன்ற தேர்தலில் எல்லா இடத்துலயும் ஜெயிச்சாங்க. தனிப்பட்ட அதாவது 2 மாவட்டங்கள், சேலம் கோயம்புத்தூர் 2 மாவட்டங்கள் தான். கொங்கு மண்டலம் என்று சொல்லாதீங்க. கொங்கு மண்டலத்துக்குலாம் கரூர் இருக்கு, கொங்கு மண்டலத்துக்குலாம் நாமக்கல் இருக்கு, கொங்கு மண்டலத்துக்குள்ள தான் கொங்கு மண்டலத்தில் திருப்பூர் இருக்கு. அப்போ ஒரு பூசி முழுக வேணாம், ஒட்டுமொத்தா பூசி முழுகாதீங்க. அங்கே இஷ்யூ பேஸ்டில் சில விஷயங்களில் உண்மையிலே சேலத்துலையும் ஈரோட்லையும் சேலத்துலையும் மன்னிக்கணும் கோவையிலையுமே நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது செலுத்தியிருக்கோம். செலுத்தினதால தான் பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை என்கிற ஒரு நான் தான் எல்லான்னு சொல்லி தேசிய ஐடென்டிட்டி எனக்கு இருக்குது, மோடி தான் பிரதமர், ஆனால் நான் தான் மத்திய அமைச்சர் பேசின அந்த வாதங்கள்லாம் தோக்கடிச்சு எங்களுடைய பாராளுமன்ற தேர்தல் வென்றிருக்கிறார். பொள்ளாச்சியில் தொண்டாமுத்தூர் தொகுதி வருது. தொண்டாமுத்தூர் தொகுதியில் 40,000 ஓட்டுக்கு மேலே லீடிங் வாங்கி நான் ஜெயிச்சிருக்கோம். அது வந்து அதாவது எஸ்பி வேலுமணி தொகுதி. என்னாச்சு உங்களுக்கு? கோயம்புத்தூர் அதை கோட்டைன்றீங்களா? என்னாச்சு இப்ப? அப்ப அதாவது அது வந்து கோட்டை என்பதெல்லாம் ஒரு பிரமிப்பு, ஒரு ஊதி பெருக்கப்பட்ட ஒரு பலூன். அது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.